பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை குறித்து தியானிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் என்றால் பாட்டு என்று நாம் பார்த்தோம். திருப்பாடல், இசை, இன்னிசை என்று அழைக்கப்படுகிறது. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த 1ஆம் சங்கீதத்திலே 6 வசனங்கள் இருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், சிறு பிள்ளைகள் மனப்பாடமாய் வைத்திருக்கிற ஒரு சங்கீதம். இந்த அருமையான சங்கீதமாகிய பாட்டு, இதை எழுதினவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இது மிகுந்த அர்த்தத்தையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது? நீதிமானுக்கும் துன்மார்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொடுத்து இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள், துன்மார்க்கர் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் இதில் தியானிக்கும்படியாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தேவன் பல நிபந்தனைகளை வைத்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் ஆசீர்வாதங்கள், துன்மார்க்கனுக்கு வரும் வேதனைகள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு எப்பொழுதுமே அவன் எதிரிடையாய் காணப்படுவான். நீதிமான்களுடைய ஆசீர்வாதம், நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள், துன்மார்க்கருடைய அழிவு, இதை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் என்ன, நன்மைக்கு எதிரான தீமைகள் என்ன என்பதை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு நியமிக்கிறது. ஜீவனும் மரணமும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே ஆசீர்வாதமும் சாபமும் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகிறது. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையிலே மரணமில்லை என்று சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாய் நாம் நடக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சங்கீதத்திலே நீதிமான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருப்பார்கள். துன்மார்க்கர் அவர்கள் நீதிமான்களை விரோதிப்பார்கள், கர்த்தரை நேசிக்க மாட்டார்கள். துன்மார்க்கர்களுக்கு துன்பம் உண்டாகும், நீதிமான்களுக்கோ நன்மையும் கிருபையும் உண்டாகும் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரும் இடத்தில் உட்காராமலும் இருக்கிறவனே நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அவன் என்ன செய்வான்? அவன் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருப்பான். இந்த நாட்களிலே தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்கிறோமா? யோவான் 1 சொன்னது போல, வார்த்தை மாம்சமாகி அது ஜீவனாய் நமக்குள் வந்தது என்று சொன்னது போல, இயேசுவாகிய வார்த்தை, இயேசுவாகிய ஜீவன் இந்த வேதத்தில் இருக்கிறது. இதை நாம் இரவும் பகலும் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு இருப்பான். தண்ணீர் அருகே நடப்பட்ட ஒரு மரத்தை போல காணப்படுவான். அப்போ அவன் ஒரு ஆற்று ஓரமாகவோ ஒரு ஏரி ஓரமாகவோ நல்ல தண்ணீர் நிறைந்த இடம் ஓரமாகவோ அவன் நடப்பட்டு காணப்படுவான். அது மட்டுமல்ல, அவன் தப்பாமல் கனி கொடுக்கிறவனாய் காணப்படுவான். தன்னுடைய காலங்கள் வரும்போது அவன் கனி கொடுப்பான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த நாட்களிலே அவர் எருசலேம் நகரம் வீதியாய் பல கிராமங்கள், பல பட்டணங்கள் வழியாய் அவர் நடந்து சென்றார். அப்பொழுது அவர் ஒரு அத்தி மரத்தை பார்த்தபோது அதில் கனியை எதிர்பார்த்தார். அப்போது அதில் கனி இல்லாத போது ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
வேதம் சொல்கிறது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லி. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. இயேசு கிறிஸ்து அவர் கனி கொடுத்தார். இந்த உலகத்திலே அவர் பிறந்து வளர்ந்து 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோரோடு இருந்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஏராளமான ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் பெற்று அவர் பரலோகத்துக்கு கடந்து சென்றார். அவர் திரும்பவும் வரப்போகிறார். அவர் இன்றைக்கு அவருடைய சீஷர்களாகிய நம்மை, அவருடைய அப்போஸ்தலர்களாகிய நம்மை, அவருடைய ஊழியக்காரர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது நோக்கம் என்ன? நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். இங்கே துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? துன்மார்க்கருடைய ஆலோசனை அது கெடுதலாய் காணப்படும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நல்லதாக இருக்காது. கெட்ட காரியங்கள், தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிரான காரியங்கள், தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரான காரியங்களை அவர்கள் யோசிப்பார்கள். பாவிகளுடைய வழி எப்படி இருக்கும்? பாவிகள் அவர்கள் அநியாயம் செய்வார்கள், அக்கிரமம் செய்வார்கள், கர்த்தரை புரிந்து கொள்ள மாட்டார்கள், கர்த்தருடைய ஜனங்களை நேசிக்க மாட்டார்கள். பரியாசக்காரர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர்கள் எல்லாரையும் பரியாசம் பண்ணுவார்கள். கடவுளை பார்த்து கடவுள் இல்லை என்று பரிகாசம் பண்ணுவார்கள். இன்னுமாக தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை பரிகாசம் பண்ணுவார்கள். அவர்கள் நம்மை குறித்து அவதூறான காரியங்களை எல்லாம் மற்றவர்களிடத்திலே பரப்புவார்கள். இயேசு கிறிஸ்துவை கூட அநேக காரியங்களை சொன்னார்கள். இவன் பிசாசு பிடித்தவன், இவன் பரிசுத்தமாய் பிறக்கவில்லை, இவன் தன்னை ராஜா என்று சொல்லுகிறான். சிலுவையில் இயேசு கிறிஸ்து இருந்தபோது நீ தேவனுடைய குமாரனால் கீழே இறங்கி வா என்று சொல்லி அவரை பரிகாசம் பண்ணினார்கள். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு 3 கூட்ட மக்கள் நமக்கு விரோதமாக இருக்கிறார். ஒன்று துன்மார்க்கர், இன்னொன்று பாவிகள், இன்னொன்று பரியாசக்காரர்கள். இந்த 3 ஜனங்களையும் விட்டு நாம் விலகி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நீதிமான்கள் துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடக்க மாட்டார்கள். இந்த சுவாவமே நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குகிறது. வேதம் சொல்கிறது, தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், தீமை விட்டு விலகுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி. தங்களை சுற்றிலும் துன்மார்க்கர் இருப்பதை நீதிமான்கள் காண்பார்கள். இந்த உலகத்திலே துன்மார்க்கர் நிரம்பி இருக்கிறார்கள். துன்மார்க்கரை பற்றி சொல்லும்போது சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர்கள் துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள். அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லை, தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, கர்த்தருக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணுகிறார்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு மீறி நடக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடி அவர்கள் பாவத்தை மட்டும் செய்கிறவர்களாய், அநீதியை மட்டும் செய்கிறவர்களாய், பிசாசின் ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். பரியாசக்காரர்கள் பரிசுத்தமானதை பரிகாசம் பண்ணுவார்கள், தேவனை தூஷிப்பார்கள், பாவத்தை நேசிப்பார்கள், பரிசுத்தத்தை வெறுப்பார்கள், துன்மார்க்கத்தை எப்போதும் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவார்கள். இவருடைய ஜீவியத்திலே நோக்கமோ குறிக்கோளோ இலக்கோ இருக்காது. இவருடைய ஜீவியம் மற்றவர்களை இழிவுபடுத்துவது, மற்றவர்களை அழிப்பது, மற்றவர்களை நிர்மலமாக்குவது போன்ற காரியமே காணப்படும். நீதிமான்கள் துன்மார்க்கரை பார்க்கும்போது தங்களுடைய இருதயத்திலே வருத்தப்படுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமிடத்திலே சொன்னார், நான் சோதோம் குமாரா பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன், சோதோமை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த சோதோம் குமாராவுக்காக, அதிலிருந்த லோத்து குடும்பத்துக்காக அவன் தேவனிடத்திலே மன்றாடினான். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரா? 40 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா? 30 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா? 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்றாடினான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு துன்மார்க்கருக்காக, பாவிகளுக்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு மன்றாட்டை தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜனத்தை தான் தேவன் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போக முடியும். நீதிமான்கள் பாவிகளுடைய வழியை பின்பற்ற மாட்டார்கள். துன்மார்க்கர் பாவம் செய்யும் போது நீதிமான்கள் அவர்கள் வேதனைப்படுவார்கள். பரியாசக்காரரோடு கூட அவர்கள் ஐக்கியம் வைப்பதில்லை.
பரியாசக்காரர்கள் பிசாசுடைய கூட்டமாய் காணப்படுகிறார்கள். பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். தந்திரமான யோசனைகள், தந்திரமான ஆலோசனைகளை கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய் காணப்படுகிறான். நீதிமான்கள் பாக்கியவான்கள். நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருப்பார்கள். இரவும் பகலும் தியானிப்பார்கள். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பார்கள். கர்த்தருடைய சித்தத்தை செய்வார்கள். வேதத்திலே பிரியமாக இருப்பார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், என் வேதத்தை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களும் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள் என்று சொல்லி. இன்னைக்கு வேதங்கள் இல்லாத ஒரு காலமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. லேப்டாப், செல்போன் போன்றவற்றை இன்றைக்கு சபைக்கு ஜனங்கள் எடுத்து செல்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளையே, வேதம், கர்த்தருடைய வேதம் கிடைக்காத ஒரு காலம் வரும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். அவர்கள் இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருப்பார்கள். இன்னைக்கு இரவும் பகலும் நாம் வேலை செய்கிறோம், பயங்கரமாக உழைக்கிறோம். நம்முடைய சரீரம் களைத்து போகிறது. வீட்டு வேலைகள், நம்முடைய அலுவல வேலைகள், பலவிதமான வேலைகள் காணப்படுகிறது. அப்புறமாக நாம் படுத்து விடுகிறோம். நமக்கு வேதம் வாசிப்பதற்கோ அதை தியானிப்பதற்கோ வேதத்தை பற்றி அறிவதற்கோ நமக்கு நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனாலும் வேத வசனம் வாசிக்கும் போது நமக்கு தூக்கம் வந்து விடுகிறது. வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னாலே நாம் தூங்கி விடுகிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த நியாயப்பிரமாண வசனம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நீ நடக்கும்போது, இவைகளை கை கொள்ளும் போது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ வழிகளை வாய்க்க பண்ணுவாய் என்று சொன்னார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசிப்பு அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. காரணம், அவன் கர்த்தரோடு இருந்தான். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் அவன் பாவம் செய்யாதபடி அவன் தடுத்தது. சங்கீதக்காரன் சொன்னது போல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என்ற இருதயத்திலே வைத்தேன். நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தை இல்லாதிருந்தால் பிசாசு வரும்போது நாம் தோற்று போவோம். பிசாசு வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்வாங்கி போவோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, பிசாசானவன் உன்னை சுலவிலை போட்டு புடைக்கிறது போல என்னிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டான். ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லி பிசாசு ஏற்கனவே யூதாசை கெடுத்து விட்டான். யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுக்கும்படியாய் 30 வெள்ளிக்காசை அவன் வாங்கிவிட்டான். இப்போது பேதுருவையும் பிசாசு கெடுக்கும்படியாய் வந்தபோது ஆண்டவர் அவனுக்காய் ஜெபம் பண்ணினார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்காத பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்காய் மன்றாடுகளாய் இருக்க வேண்டும். யாரெல்லாம் பாக்கியவான்கள்? சங்கீதம் 1:1, சங்கீதம் 106:3, ஏசாயா 56:2 சொல்லுகிறது, வேதத்திலே தியானமாய் இருக்கிறவன். சங்கீதம் 2:12, சங்கீதம் 34:8, சங்கீதம் 40:4, சங்கீதம் 84:12 சொல்கிறது, தேவனை அண்டிக் கொண்டிருக்கிற ஜனங்கள். யார் பாக்கியவான்கள்? மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். சங்கீதம் 32:1 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி. அக்கிரமத்திலிருந்து விடுபட்டவர்கள். சங்கீதம் 32:2 சொல்கிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி. சங்கீதம் 40:4 சொல்லப்படுகிறது, அகங்காரிகளை நோக்காதவர்கள். சங்கீதம் 40:4 சொல்லப்படுகிறது, பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காதிருக்கிறவர்கள். சங்கீதம் 41:1 சொல்லுகிற, சிறுமைப்பட்ட மென்மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. சங்கீதம் 65:4 சொல்கிறது, கர்த்தருடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி சேர்த்து கொள்ளப்படுகிறவன். சங்கீதம் 84:4 சொல்கிறது, கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள். சங்கீதம் 84:5 சொல்லுகிறது, கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன். சங்கீதம் 89:15 சொல்கிறது, தேவனுடைய கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள். சங்கீதம் 94:12 சொல்லுகிறது, கர்த்தரால் சிட்சிக்கப்பட்டவன். சங்கீதம் 121:1, சங்கீதம் 128:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். சங்கீதம் 119:1 சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய சாட்சிகளை கை கொள்கிறவர்கள். நீதிமொழிகள் 8:32 மற்றும் 34 வசனங்களிலே வாசிக்கும் போது, கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிறவர்கள். நீதிமொழிகள் 8:34 ஞானத்திற்கு செவி கொடுக்கிற மனுஷன். நீதிமொழிகள் 20:7 சொல்லப்படுகிறது, உத்தமத்திலே நடக்கிற ஜீவனுடைய நீதிமானுடைய பிள்ளைகள்.
பிரசங்கி 10:17 சொல்கிறது, ராஜ குலனா மகனாய் இருக்கிற தேசம். சங்கீதம் 32:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எசாயா 30:18 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எசாயா 32:20 1000 வருஷ அரசாட்சியில் நீர்வளம் பொருந்திய இடங்களிலெல்லாம் விதைக்கிறவர்கள். தானியேல் 12:12 சொல்கிறது, உபத்திரவத்தின் காலத்தின் வழியாய் பயணித்தவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் 3 விதமான பாவிகளை பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 4:11 சொல்லப்பட்டபடி துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரர், இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காக இரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அவருடைய இரத்தம் அவர்களுக்காக சிந்தப்பட்டது. அதை விசுவாசிக்கும் போது அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். நீதிமானுடைய கிரியைகள். நீதிமான் எப்படி இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் அவன் பிரியமா இருப்பான். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பான், கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பான். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க மாட்டான். சங்கீதம் 1:1. நீதி நெறிகளில் அவன் நடப்பான். யாக்கோபு 1:22 மற்றும் 27. கர்த்தரை விசுவாசித்து ஜீவிப்பான். 2 தீமோத்தேயு 3:16 மற்றும் 17. மத்தேயு 24:15. எபேசியர் 3:4. வெளிப்படுத்தல் 1:3 வசனங்கள் சொல்கிறது, தீர்க்க தரிசன வசனங்களை வாசித்து அதை கை கொள்ளுவான். 1 பேதுரு 2:1-3. ரோமர் 10:17 வசனங்கள் சொல்கிறது, ஆவிக்குரிய காரியங்களில் வளருவான். இன்றைக்கு உலக பிரகாரமாக நம் வளர்ச்சி இருக்கலாம். சரீரத்திலே வளர்ச்சி, நம்முடைய பொருளாதாரத்திலே வளர்ச்சி எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய ஆத்மா ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கண் தனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நான் செய்கிறது வாய்க்குமா? தொட்டதெல்லாம் பொன்னாகுமா? நான் போகிற காரியம் வாய்க்குமா என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய வழியின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு பரிபூர்ண சந்தோஷம் வருகிறது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்கிற ஒரு விசுவாசம் வருகிறது. நாம் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு உற்சாகம் நமக்கு வருகிறது. கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு கடமைகளை, உண்மையை, உத்தமத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீதிமான்கள் கனிதரும் விருட்சத்தை போல இருப்பார்கள், இலையுதிரா மரத்தை போல இருப்பார்கள். தங்களுடைய காலத்திலே அவர்கள் கனி தருவார்கள். நீதிமானுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டு. தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். நீதிமான்கள் தேவனுடைய கிருபையினால் நாட்டப்பட்டவர்கள். நம்முடைய மாம்ச சுவாபம் அது காட்டு ஒலிவ மரத்தை போல காணப்படுகிறது. ஆனால் நீதிமான்களோ பச்சையான ஒலிவ மரத்திலே, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட மக்களைப் போல அவர்கள் காணப்படுவார்கள். ஆண்டவர் நம்மை வல்லமையினாலும் கிருபையினாலும் புதுப்பிக்கிறார். தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் நீர்க்கால்களின் ஓரமாய் நம்மை மறுபடியும் நாட்டுகிறார். நம்முடைய மாம்ச சுவாபத்தை மாற்றி நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். நமக்குள்ள இருக்கிற காட்டு ஒலிவ மரத்தின் சுவாபத்தை கர்த்தர் நமக்கு மாற்றி அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட மரத்தை போல, அவருடைய ஆலயத்திலே எரியும் விளக்குக்கு விடப்படுகிற அந்த எண்ணெயை போல கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். நல்ல மரம் தானாய் அது வளர்வதில்லை, கர்த்தரே அந்த மரத்தை நாட்டுகிறார். நீதிமான்களை கர்த்தர் நாட்டியிருக்கிறார். எசாயா 61:3 சொல்கிற, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள். கர்த்தர் நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையினாலும் நீதிமான்களை நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டுகிறார். நீதிமான்கள் தங்களுக்கு தேவையான கிருபைகளை, வல்லமைகளை இந்த நீர்க்கால்களில் இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த நீர்க்கால்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நாம் கர்த்தருடைய நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக இருந்தால் இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்போம்.
அவர்கள் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் ரகசியமான நம்முடைய பர்வதத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வந்து கொண்டே இருப்போம். தேவன் அவருடைய புது கிருபையினாலே நம்மை புதுப்பிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய காலத்திலே கனியை தருவார்கள். இலையுதிராயிருக்கிற விருட்சங்களைப் போல் இருப்பார்கள். தேவனுடைய நீரூற்றிலிருந்து நீதிமான்களுக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் வற்றி போவதில்லை. ஆகையினால் கனிதரும் விருட்சங்களாயிருக்கிற நீதிமான்கள் ஒரு நாளும் பட்டு போவதில்லை. சில விருட்சங்கள் இலை உதிராமல் இருக்கும், இலைகள் அதிகமாயிருக்கும், ஆனால் கனி தராது. இப்படிப்பட்ட விருட்சங்களால் ஒரு புரோஜனம் இல்லை. கனி தராத விருட்சம் புரோஜனமற்ற ஜீவியம். சிலர் கனியும் தரமாட்டார்கள், இலையும் உதிராது. அவர்கள் ஆற்றின் தண்ணியை மட்டும் குடித்து கொண்டிருப்பார்கள். வறட்சி காலத்தில் இவர்களுக்கு ஜீவ தண்ணீரின் ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் போது நம்முடைய சிந்தையும் செயலும் பசுமையாக இருக்கும். நமக்கு தேவையான கிருபையும் ஆசீர்வாதங்களும் வல்லமையும் தேவன் தம்முடைய பரிசுத்தமான நீரூற்றிலிருந்து நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் நம் இருதயத்திற்கு தாராளமாக இருக்கும்போது அது நம்மை எப்போதும் வறட்சி இல்லாதபடி நம்மை நிலைத்திருக்கிறதாய் செய்கிறது. நீதிமான்கள் இலையுதிராயிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள், துன்மார்க்கரோ பதரை போல இருப்பார்கள். நீதிமான் கனி தந்து செழிப்பான், துன்மார்க்கர் அழிவான். சங்கீதம் 1:4, சங்கீதம் 35:5. தன் காலத்தில் என்பது ஏற்ற காலத்தில் பொருள்படும். கனி தருவருக்கு நீர்ப்பாய்ச்சி மரத்தை பராமரிக்க வேண்டும். நாமும் ஆவிக்குரிய ரீதியாக தொடர்ந்து போஷிக்கப்படும் போது ஏற்ற காலத்தில் பலன் தருவோம். இலையுதிராயிருக்கிற மரம் என்பது செழிப்பான ஆவிக்குரிய ஜீவத்தை நமக்கு கொடுக்கிறது. யோவான் 15:1 மற்றும் 8 நீதிமான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆத்துமாவும் சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும்போது வாழ்வு வளம் பெறும். நீதிமானுடைய கரத்தின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோசுவா 1:5 மற்றும் 9, 1 சாமுவேல் 2:7 மற்றும் 8, 3 யோவான் 1:2. துன்மார்க்கன், நீதிமானை குறித்து பார்த்து துன்மார்க்கனை குறித்து பார்ப்போம். சங்கீதம் 1:4 மற்றும் 5 துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானுடைய சபையிலும் நிலை நிற்பதில்லை. காற்று பறக்கடிக்கும் பதர். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். யோவான் ஸ்நானகன் சொன்னான், அவர் கோதுமையை அவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே அவர் சுட்டரிப்பார் என்று சொல்லி கோதுமையிலிருந்து விழுகிற அந்த பதர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சேர்த்து அது அவியாத அக்கினியிலே அவர் போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும்போது ஒரு மனுஷன் அவன் தூங்கி கொண்டிருந்தான். அவன் தூங்கி கொண்டிருக்கிற சமயம் சத்துரு வந்து அங்கே அவனுடைய கோதுமை பயிர்களிலே களையை விதைத்து விட்டான். அப்போது அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள், எஜமானனே, இந்த களையை நாங்கள் அப்புறப்படுத்தவா என்று சொன்னபோது, இல்லை, களை வளரட்டும், கோதுமை அறுப்பு நாள் வரும்போது பதரை முதலாவது நாம் எடுத்து அதை சுட்டரித்து விட்டு பின்பு கோதுமையை நாம் களஞ்சியத்திலே சேர்ப்போம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்லுகிறார். அவருடைய வருகையிலே அவருக்காக காத்திருக்கிற ஜனம், அவருக்காய் உண்மையாய் நடக்கிற ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்வார்கள். அவரை விசுவாசியாதபடி, அவரை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கிற ஜனங்கள் நரகத்துக்கு நேராக அவர்கள் தள்ளப்படுவார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவர்கள் துன்மார்க்கர். அவர்கள் நல்ல கனிகளை கொடுப்பதில்லை. அவர்கள் கசப்பான திராட்சை செடிகளையே கொடுக்கிறார்கள். அவர்கள் புரோஜனமில்லாதபடி இருக்கிறார்கள். நீதிமான்கள் புரோஜனமாயிருப்பார்கள். கனிதரும் விருட்சத்துக்கு ஒப்பானவர்கள் விலையேற பெற்றவர்கள். துன்மார்க்கரோ காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார்கள். பதருக்கு எவ்விதமான பிடிமானம் இல்லை. காற்று எந்த திசையிலே அடித்தாலும் அந்த பதர் அந்த திசையிலே அடித்து செல்கிறது. எஜமான் தரையிலே தூசியை துடைத்து அகற்றி போடுவது போல துன்மார்க்கரும் நீதிமான்கள் மத்தியிலிருந்து நீக்கப்படுவார்கள். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறார்கள்? காற்று பறக்கடிக்கும் பதர். சங்கீதம் 1:4, சீக்கிரமாய் அறுப்புண்டு வாடி போகும் புல். சங்கீதம் 32:7, அழிந்து போகும் மிருகங்கள். சங்கீதம் 40:20, 49:20, பாம்பாட்டிகள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாத செவிட்டு விரியன். சங்கீதம் 58:4,
துவண்டு போகிற வில் சங்கீதம் 78:57, ஓசியா 7:16, மாயை சங்கீதம் 144:4, வெள்ளிப்பூச்சி பூசிய ஓடு நீதிமொழிகள் 26:23, கொந்தளிக்கும் கடல் ஏசாயா 57:20, வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவன் எரேமியா 17:6, வனாந்திரத்தில் உள்ள நரிகள் எசேக்கியேல் 13:4, கெர்ச்சிக்கிற சிங்கம் எசேக்கியேல் 22:25, சங்கீதம் 1:6, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் துன்மார்க்கர் அழிந்து போவதற்கும் காரணம் உண்டு. தேவன் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அவருடைய நீதியான சுவாபங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீதிமான்கள் வழியில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களும் கர்த்தருடைய கிருபையினால் செழித்திருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய சந்ததி. ஒரு சர்வே புள்ளியல் எடுத்தார்கள். அதில் நீதிமானுடைய சந்ததிகள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக, தேசத்தினுடைய பெரிய தலைமக்களாக காணப்பட்டார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததியோ அவர்கள் கிரிமினல்களாக, குற்றம் செய்கிறவர்களாக, சிறைச்சாலையிலும் அவர்கள் துன்மார்க்கத்திலும் வாழ்ந்து மடிகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் தீர்மானம் பண்ணுவோம். நாம் நீதியின் பாதையிலே நடக்கிற ஜனங்களா, இல்லாவிட்டால் துன்மார்க்கத்தை பின்பற்றி அதிலே நடக்கிற ஜனங்களா என்பதை நாம் தீர்மானிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வசனங்களை தியானித்து தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொன்னது போல முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்று சொல்லி ஆகவே நீதிமான்களாகிய நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடி, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி கடைசி வரைக்கும் அவருடைய சத்தியத்திலே வாழ்ந்து அவருக்காக நம்முடைய ஓட்டத்தை மூடி, பவுல் சொன்னது போல அவன் ஓடினான், நான் இலக்கை நோக்கி ஓடினான், விசுவாசத்தை காத்து கொண்டான், ஜீவ கிரீடத்தை அவன் சுதந்திரிப்பேன் என்று சொன்னான். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட, இந்த மாலை வேளையிலும் கூட நீங்கள் ஜீவ கிரீடத்தை சுதந்திரிக்கும்படியாய் மாறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பதாக ஒரு நீதி உள்ள ஓட்டத்தை ஓடி உங்களுக்காக ஒரு நீதியின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்காக ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் என்னுடைய சிங்காசனத்தை கொடுப்பேன், புதிய நாமத்தை கொடுப்பேன், ஜெயம் கொள்கிறவன் என்னோடு கூட அரசாழ்வான் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.